இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது அண்டை நாடான வங்காளதேச நாட்டில் தற்போது நடந்து வரும் போராட்டங்கள், அதன் விளைவாக அந்த நாட்டின் பிரதமர் திருமதி ஹசீனா அவர்கள் இந்தியாவில் வந்து தங்கியிருப்பது போன்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நண்பர்களே, வங்காளதேசத்தில் நடைபெற்று வரும் தற்போதைய இந்த மோசமான சூழ்நிலையின் காரணமாக இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு உள்ளதா என்பதை பற்றி நாம் இன்று சற்று விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, வங்காளதேசம் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து பிரிக்கப்பட்டு அது புதிய நாடாக 1971ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய வங்காளதேஷ் பாகிஸ்தானோடு சேர்ந்திருந்தது 1947இல் இந்தியாவை பிரிக்கும் பொழுது. மேற்கு பாகிஸ்தானிலிருந்து, தற்போதுள்ள பாகிஸ்தானிலிருந்து கிழக்கு பாகிஸ்தானிற்கு பாகிஸ்தான் செல்ல வேண்டும் என்றால் இந்தியா வழியாகத்தான் செல்ல வேண்டும். அங்குள்ள முஸ்லிம்களையும், அங்குள்ள மக்களையும், அங்குள்ள பெண்களையும் தற்போதுள்ள பாகிஸ்தானின் இராணுவம் அதிகமாக துன்புறுத்துகிறது, மோசமான முறையில் அவர்களை பாவிக்கிறது என்பதன் அடிப்படையில் திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். அந்த போராட்டத்தின் வாயிலாக அப்போதைய நமது இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களின் உதவியுடன் 1971ஆம் ஆண்டு அது தனி நாடாக பிரிக்கப்பட்டு வங்காளதேஷ் என்று பெயரிடப்பட்டது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நண்பர்களே, இந்த பிரச்சனை வங்காளதேச நாட்டில் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பதனையும் நீங்கள் சற்று தெரிய வேண்டிய கட்டாயம் உள்ளது நண்பர்களே. ஏனென்றால் இது இந்தியாவோடு தொடர்புடையதாக உள்ளது. பெரும்பாலான வல்லுநர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் இது வங்காளதேசத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு அல்ல, இந்தியாவை பாதிக்கும் வகையில் இந்த செயல்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று பல வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நண்பர்கள், ஹசீனா அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பின்பு சுமார் 5 முறை அவர்கள் பிரதமராக பதவி வகித்துள்ளார். 1996ஆம் ஆண்டிலிருந்து இவர் பிரதமராக பதவி வகித்த காலத்தில் வங்காளதேஷ் அதிக அளவில் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது, அந்த நாடு அதிக அளவில் முன்னேறியுள்ளது என்பதனை உலக நாடுகள் அனைவருமே அறிந்துள்ளனர். ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவின் மீது அதிக அக்கறை கொண்டவர். ஏனென்றால் அவரது தந்தை திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இந்தியாவின் ஆதரவோடு தான் அந்த நாட்டை பிரித்து வங்காளதேசம் என்று அழைக்கப்பட்டது. ஆகவே அவர் இந்தியாவின் மீது அதிக பாசம் வைத்துள்ளவர். அவர் இந்தியாவிற்கு செக்யூரிட்டி லெவல், பாதுகாப்பு அளவில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் இந்தியா மீது கண்டம் கருத்துமாட்டார். இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதில் அவர் அதிக கவனத்தோடு இருந்து வந்தார். அமெரிக்காவை பற்றி நாம் நமது இந்திய நியூஸ் சேனலில் பல வீடியோக்களில் அவர்களின் நடவடிக்கைகளை பற்றி நாம் ஏற்கனவே தெரிவித்துள்ளோம். அவர் நாட்டை பற்றித்தான் கவலைப்படுவார்கள், மற்ற யாரையுமே அவர்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாகிஸ்தானின் நட்பு நாடு என்று கூறி 1991ஆம் ஆண்டு அங்கு தனது இராணுவத்தை கொண்டு சென்று வைத்திருந்து ஆப்கானிஸ்தானில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிவுற்றுகிறோம் என்று கூறி ஆப்கானிஸ்தானத்தை ஒன்று விடாமல் அழித்து சென்று விட்டார்கள். அதே போன்று ஈராக் நாட்டிற்கு சென்று ஈராக்கையும் ஒன்று விடாமல் அழித்து அங்கு ஆட்சி செய்து வந்த அதிபரையும் கொன்று அந்த நாட்டையும் ஒன்று விடாமல் ஆக்கிவிட்டார்கள். வியட்நாம் மீது போரெடுக்க துணிந்தார்கள். கியூபா நாட்டின் மீது போரெடுத்து அந்த நாட்டினை வளர விடாமல் செய்தார்கள். இவ்வாறு பல நாடுகள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி அல்லது பொருளாதார தடைகளை விதித்து அந்த நாட்டை கெடுத்து வருகின்றனர். உலகத்தில் உள்ள எந்த நாடாக இருந்தாலும் தான் பேச்சை கேட்க வேண்டும், தான் நாட்டாமையாக இருக்க வேண்டும், தான் உலக வல்லரசாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைத்து நாடுகளையுமே அவர்கள் நண்பராக பாவிப்பது கிடையாது. நேட்டோ நாடுகள் என்ற ஒரு அமைப்பினை 2ஆம் உலக போருக்கு பின்பாக தனது பாதுகாப்பிற்காக, தனக்கு சப்போர்ட் செய்வதற்காக தற்போது 33 நாடுகளுக்கு மேலான நாடுகளை சேர்த்து நேட்டோ நாடுகள் என்று ஒன்று அதை அமைத்து வைத்துள்ளது. அமெரிக்கா எந்த நாட்டினுடன் போருக்கு சென்றால் இந்த நேட்டோ நாடுகள் அனைத்தும் சென்று அமெரிக்காவுடன் போருக்கு செல்ல வேண்டும். அதே போன்று இந்த 33 நேட்டோ நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டிற்கு பிரச்சனை என்றால் அமெரிக்கா தலைமையில் அனைத்து நாடுகளும் அந்த நேட்டோ நாடுகளை தாக்கக்கூடிய நாட்டினை தாக்குவதற்காக இவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து செல்ல வேண்டும். அதுக்கு வேண்டிய ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா சப்ளை செய்து லாபம் பார்த்து கொள்ளும். இதற்கான மொத்தமாக நிதி ஒன்றினையும் அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் உலகம் முழுவதும் சுமார் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் தனது
இராணுவ தளத்தை அமைத்துள்ளனர் அமெரிக்காவில். ஏனென்றால் ஒரு நாட்டிலிருந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த நாட்டினை தாக்குவதற்கு அமெரிக்காவிலிருந்து பசிபிக் பெருங்கடலிலிருந்து கப்பல்களோ விமானங்களோ செல்ல வேண்டுமானால் அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் 1971ஆம் ஆண்டு நாம் பாகிஸ்தானுடன் போருக்கு சென்ற போது நமக்கு எதிர்ப்பாக நம்மை அச்சுறுத்துவதற்காக பசிபிக் பெருங்கடலிலிருந்து விமானம் தாங்கிய கப்பல்களை அமெரிக்கா அனுப்பி வைத்தது. ஆனால் அது வருவதற்குள் இங்கே போர் முடிந்து விட்டது. ஆகவே இதன் காரணமாக அது என்ன கருதுகிறது என்றால் பாகிஸ்தானில் ஒரு விமான தளத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறி பல வருடங்களாக பாகிஸ்தான் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஸ்ரீலங்காவில் ஒரு விமானப்படை தளத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டு வருகிறது. அதற்கு ஸ்ரீலங்கா இதுவரை சம்மதிக்கவில்லை. அதேபோன்று இந்தியாவையும் பல வருடங்களாக அதை கேட்டு வருகிறது. விமானத்தளம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று. அதற்கு இந்தியா இதுவரை செவி சாய்க்கவில்லை. அதே போன்று மியான்மர் நாட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டு வருகிறது. மியான்மர் நாடும் இதுவரை அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. பல வருடங்களாக வங்காளதேச நாட்டையும் அதை கேட்டு வருகிறது. வங்காளதேச நாடு அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக வங்காளதேசத்தில் விமானப்படை தளத்தை கட்டாயம் அமைக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் CIA என்ற அமைப்பானது இதற்கான திட்டங்களை பல வருடங்களாக 20-30 வருடங்களாக தீட்டி அதை செயல்படுத்தி வருகிறது நண்பர்களே. ஆகவே இவ்வாறு கேட்ட பொழுது திருமதி ஹசீனா அவர்கள் அமெரிக்காவின் விமான நிலையத்தை அமைக்க அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் திருமதி ஹசீனா அவர்களை அங்கு ஆட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அங்கு நமது விமானப்படை தளத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று CIA என்ற அமைப்பு இறங்கியது. ஏனென்றால் இவர் இந்தியாவின் ஆதரவு பெற்ற ஒரு பிரைம் மினிஸ்டர். ஆகவே இவரை நாம் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக வங்காளதேசத்தில் எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி BNP என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி உள்ளது. அதே போன்று ஜமாத்-இ-இஸ்லாமி என்ற ஒரு கட்சி உள்ளது. இந்த இரண்டு கட்சிகளுமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்யக்கூடியது, சைனாவுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய இந்த இரண்டு எதிர்க்கட்சிகள். ஆகவே இவர்களை வளர்த்துவிட ஆரம்பித்தது CIA. இவர்களுக்கு வேண்டிய அனைத்து வகையான நிதியையும் சீனாவும் பாகிஸ்தானும் இந்த இரு கட்சிக்காரர்களுக்கும் கொடுத்து வைத்திருந்தது. இந்த CIA அமைப்பின் மூலம் ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்காவின் அசிஸ்டன்ட் ஸ்டேட் செக்ரட்டரி என்பவர் மே மாதம் பங்களாதேசத்திற்கு வந்து அங்குள்ள முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களை பார்த்து சென்றுள்ளார். பங்களாதேசத்தில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளும் இந்த BNP என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஆகிய கட்சியின் தலைவர், ஜமாத்-இ-இஸ்லாமி என்ற கட்சியின் தலைவர் ஆகியோர்களை எலெக்ஷனுக்கு முன்பாக ஜனவரியில் தான் அங்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடைபெற்றது. அந்த எலெக்ஷனுக்கு முன்பாக அவர்களை பார்த்து சென்றுள்ளார். ஏனென்றால் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வேண்டிய நிதி அனைத்துமே வழங்கப்பட்டது எதிர்கட்சிகளுக்கு அமெரிக்கா மற்றும் சீனாவின் மூலம் பாகிஸ்தான் வழியாக வழங்கப்பட்டது. பாகிஸ்தானில் உள்ள ISA என்று சொல்லக்கூடிய இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற அமைப்பின் மூலம் இந்த நிதி உதவியானது அங்கு பாகிஸ்தான் எதிர்கட்சிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வங்காளதேசத்தில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வங்காளதேச நாட்டில் ஏராளமான சீனா நாட்டின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிறுவனங்கள் வங்காளதேச நாட்டில் உள்ளன. இந்த நிறுவனங்கள் மூலமும் இந்த BNP என்ற கட்சிக்கும் ஜமாத்-இ-இஸ்லாமி என்ற கட்சிக்கும் நிதி உதவி அளிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. ஆகவே இந்த நிதி உதவியை வைத்துக்கொண்டு எப்படியாவது திருமதி ஹசீனா அவர்களை இந்த பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட வேண்டும், நாம் பிரதமர் பதவிக்கு வந்துவிடும் என்று இந்த எதிர்கட்சியான BNP மற்றும் ஜமாத்-இ-இஸ்லாமி ஆகிய கட்சிகள் முடிவெடுத்தன. இந்த கட்சிகள் கடந்த 5 முறை தேர்தலில் போட்டியிட்டும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே திருமதி ஹசீனா அவர்களை ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் செய்த முக்கியமான அடுத்த வேலை அமெரிக்காவுடன் சென்று இங்கு ஜனநாயகம் இல்லை வங்காளதேச நாட்டில், அங்கு கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறது, ஆகவே எங்களுக்கு உதவுங்கள் என்று கூறியதன் அடிப்படையிலும் அங்கு ஒரு தளம் அமைக்க வேண்டும் என்பதால் அமெரிக்கா என்ன கூறுகிறதோ அத்தனையும் நாங்கள் செய்கிறோம் என்றும் இவர்கள் ஒத்துக்கொண்டு வந்ததால் ஜனவரியில் நடைபெற்ற வங்காளதேச பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அமெரிக்கா திருமதி ஹசீனா அவர்களை மிரட்ட ஆரம்பித்தது. வங்காளதேசத்தில் உள்ள IAS அதிகாரிகளை மிரட்ட ஆரம்பித்தது.
அங்குள்ள மினிஸ்டர்களை மிரட்ட ஆரம்பித்தது. முறைப்படி பார்லமெண்ட் எலெக்ஷன் அங்கே நடைபெறவில்லை என்றால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆகவே அங்கு ஏதேனும் தகராறுகள் செய்து இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்றால் அந்த நாட்டில் உள்ள இந்த முக்கியமான அதிகாரிகள் யாருமே அமெரிக்காவிற்கு வர முடியாது என்ற ஒரு அறிக்கையையும் அப்போது வெளியிட்டது நண்பர்கள். ஆகவே அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அனைத்து நாடுகளுமே அதுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அது சொற்படி கேட்க வேண்டும் என்று கூறுகிறது. இண்டிபெண்டன்ட் கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே அவர்கள் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது அமெரிக்காவின் சொற்படி கேட்பது என்பது அதை எந்த நாடுமே ஒத்துக்கொள்ளாது. அதனால தான் அமெரிக்காவை எதிர்த்து சீனாவும் ரஷ்யாவும் போரிட்டு வருகின்றன, போரிட தயாராக வருகின்றன. இந்த சூழ்நிலையில் திருமதி ஹசீனா அவர்கள் பிரதமராக வந்தபோது அங்கு ஒரு ஜாப் கோட்டா ஒன்றினை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதாவது பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்து போரிட்ட போராட்ட வீரர்களுக்கான குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு பங்களாதேஷ் நாட்டில் உள்ள IAS போன்ற பணிகளுக்கும் அங்குள்ள இதர அரசு பணிகளுக்கும் 30% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அறிவித்தார். ஆக அதன்படி திருமதி ஹசீனா அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், அவருக்கு வேண்டியவர் அனைவருமே அங்கே அரசு பணிகளிலும் சிவில் சர்வீஸ் பணிகளிலும் பணியாற்ற ஆரம்பித்தனர். இதனை எதிர்க்கட்சிகள் கவனித்து வந்தனர். இருப்பினும் இந்த சட்டத்தை 2018ஆம் ஆண்டு பங்களாதேஷ் அரசு ரத்து செய்தது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் இந்த சட்டத்தை அமலாக்கியது. அவை மறுபடியும் அமலாக்கியவுடன் அங்குள்ள மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். நகீம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் தலைவர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார். முதலில் இது மாணவர்கள் போராட்டமாகத்தான் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு வேண்டிய நிதியை அளித்து இந்த ஜமாத்-இ-இஸ்லாமி என்ற அமைப்பும் BNP என்ற கட்சியும் இந்த போராட்டத்தை பெருமளவில் துரிதப்படுத்தின. இந்த ஜமாத்-இ-இஸ்லாமி என்ற கட்சியில் ஏற்கனவே மாணவர் அணி என்ற அவருடைய தனி அணி உள்ளது. அவர்கள் ICS என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே ஒரு போராளி குழுக்களை போன்று பயிற்சி பெற்றவர்கள். ஆகவே மாணவர்கள் குழுக்களும் இந்த ICS என்ற அமைப்பும் சேர்ந்து போராட்டத்தை அதிகப்படுத்தின. அவருக்கு வேண்டிய நிதி உதவி இந்த இரு கட்சிகள் மூலம் அளிக்கப்பட்டது. நண்பர்களே, இது இவ்வாறு இருக்கும்போது இதை அடக்குவதற்காக திருமதி ஹசீனா அவர்கள் தனது போலீஸ் போர்ஸை அதிக அளவில் பயன்படுத்தினார். இதன் மூலம் 200 முதல் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே இருந்தனர், பொதுமக்கள் இறந்தனர். கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் பெண் பேராசிரியர்கள் மீது போலீஸ் தாக்குதல் நடத்தியது. இதன் காரணமாக பொதுமக்கள் அனைவருமே இந்த போராட்டத்தை குதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நண்பர்கள், பலமான சட்டத்தை பயன்படுத்தி அடக்குமுறையை பயன்படுத்தியும் இந்த போராட்டம் ஓய்வதாக தெரியவில்லை. ஆகவே செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மற்றும் போலீஸ் போர்ஸை அழைத்து திருமதி ஹசீனா அவர்கள் இந்த வாரம் திங்கட்கிழமை என்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் அவர் போலீஸ் போர்ஸை அதிகமாக பாராட்டி பேசினார். ஆகவே நான் கூறிய அந்த சட்டத்தின்படி மறுபடியும் போராட்டத்தை அடக்குங்கள், மிக தீவிரமாக செயல்படுங்கள் என்று கூறிய போது அந்த நாட்டின் சீஃப் இராணுவ அதிகாரி அவருக்கு மறுத்துவிட்டார். நண்பர்கள், வாகர் என்று சொல்லக்கூடிய ஆர்மி சீஃப் ஜெனரல் என்பவர், இவர் ஒரு வகையில் திருமதி ஹசீனா அவர்களின் உறவினர். ஆக தமது உறவினர் என்ற அடிப்படையில் அவரை ஆர்மி சீஃப் ஜெனரலாக திருமதி ஹசீனா அவர்கள் நியமித்தார். இவர் மூலம் பெரிய பிரச்சனை உங்களுக்கு வரப்போகிறது. திரு வாகர் அவர்கள் சைனாவின் ஆதரவு பெற்றவர். ஆகவே இவர்களை சீஃப் ஆர்மி ஜெனரலாக நியமிக்காதீர்கள் என்று நமது இந்திய அமைப்பு ஏற்கனவே திருமதி ஹசீனா அவர்களுக்கு எச்சரித்துள்ளது. நண்பர்களே, ஆனால் அவற்றை அவர் கண்டுகொள்ளவில்லை. ஆக திரு வாகர் அவர்கள் அவ்வாறெல்லாம் செய்ய முடியாது, கட்டுக்கடங்காமல் போய்விட்டது போராட்டம். ஆக நீங்கள் உடனே நாட்டை விட்டு வெளியே கிளம்புங்கள், உங்களுக்கு 45 நிமிடங்கள் நேரம் தருகிறோம், அதற்குள் நீங்கள் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே செல்வதற்கு தயாராக, ஏனென்றால் பொதுமக்களை எதிர்த்து நாங்கள் எந்த வகையிலும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று திரு இராணுவ சீஃப் ஜெனரல் தெரிவித்து விட்டார். நண்பர்களே, ஆகவே மிகவும் சாக்கான திருமதி ஹசீனா அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. மேலும் அவர்களுடைய சிஸ்டர் அவர்களும் அங்கு தங்கியுள்ளார். அவர்களிடமும் ஆர்மி பேசி பார்த்தது. அவர் கூறிய திருமதி ஹசீனா அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. தனது மகன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். அவர் எடுத்து கூறி விலக்கிய பின்பு திருமதி ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற ஒத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆகவே அந்த நாட்டு ICS 130J விமானத்தின் மூலம் திருமதி ஹசீனா அவர்கள்
புறப்பட்டு இந்தியா நோக்கி வந்ததாக கூறப்படுகிறது நண்பர்கள். அமெரிக்கா தனது பேச்சை கேட்கவில்லை என்றால், தனது வசதிக்கு எந்த நாடும் ஒத்து வரவில்லை என்றால் அவற்றை அழிப்பதுதான் அந்த நாட்டின் முதல் குறிக்கோள். ஆகவே அதை நம்பி நமது இந்தியா எக்காரணத்தை கொண்டும் அதனோடு போருக்கு செல்லாது, அதற்கு சப்போர்ட்டாக அந்த நாடுடன் சேர்ந்து போருக்கு செல்லாது என்பதனை நாம் நமது இந்திய நியூஸ் சேனலில் பலமுறை விளக்கியுள்ளோம் நண்பர்களே. ஏனென்றால் உக்ரைன் நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். உக்ரைன் அதிபர் பயந்துதான் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அவர்கள் சொற்படி அங்கு அணு ஆயுதங்களை தேர்ப்பதற்கான ஃபேக்டரிகளை அமைப்பதற்கு அனுமதி வழங்கினார். அதே போன்று உயிர்கொல்லி ஆயுதங்களை தயாரிப்பதற்கு வேண்டிய இடங்களை அங்கு அவருக்கு புட்டினுக்காக வழங்கினார். ரஷ்யாவுக்கு எதிராக போரிடுவதற்கு அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் எடுப்பதாக ஒத்துக்கொண்டு நான் நேட்டோடு சேர்கிறேன், எங்கள் நாட்டை ஐரோப்பா கட்டத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் வேண்டியதன் பேரில் அதையெல்லாம் ஆசை காட்டி அந்த நாட்டை ரஷ்யாவுக்கு எதிராக போராட செய்து அந்த நாட்டை ஒன்றுவில்லாமல் அழைத்து விட்டது அமெரிக்கா. ட்ரம்ப் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், நாடு இருந்திருந்தால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்திருக்க அனுமதித்திருக்க மாட்டேன், அதை தடுத்திருப்பேன் என்று கூறுகிறார். திரு பைடன் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் பல நாடுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கியுள்ளார். அதில் முக்கியமானது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், தற்போது உக்ரைன், அதே போன்று தற்போது வங்காளதேசத்தையும் அந்த நாட்டையும் அழைத்துள்ளார். நண்பர்களே, வங்காளதேசத்தில் தற்போது திருமதி ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு வருவதை தெரிந்து உடனே நமது நாட்டின் 2 ரஃபேல் விமானங்கள் பறந்து சென்று அவர் வந்த விமானத்திற்கு பாதுகாப்பு அளித்து அவர்கள் திரிபுரா மாநிலத்தில் அகர்தலா என்ற இடத்தில் இறங்குவதாக இருந்தது. ஆனால் அங்கே இறங்க வேண்டாம், நீங்கள் டெல்லிக்கு பக்கத்தில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹிண்டன் விமான படை தளத்தில் இறங்குங்கள் என்று அறிவுறுத்தியதன் பிறகு அந்த விமானம் ஹிண்டன் விமான நிலையத்தில் வந்து இறங்கி அங்கு திருமதி ஹசீனா அவர்கள் தற்போது டெல்லியில் அடைக்கலம் புரிந்துள்ளார். அவர் மிகவும் ஷாக் ஆகி வருத்தத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே அவரிடம் நீங்கள் எவ்வளவு நாட்கள் இந்தியாவில் தங்கியிருக்க முடியுமோ அவ்வளவு நாட்களுக்கு நீங்கள் தங்கிக் கொள்ளலாம், நீங்கள் இறுதி முடிவெடுக்கும் முறை இந்தியாவில் தங்கிக் கொள்ளலாம் என்று இந்தியா அவருக்கு வேண்டிய அனைத்து வகையான உதவிகளையும் செய்து வருகின்ற நண்பர்கள். ஆகவே அமெரிக்கா இந்தியாவை பற்றி சற்றும் கவலைப்படவில்லை. சைனாவுக்கு எதிராக போரிடுவதற்கு இந்தியா எங்களது மிக சிறந்த நட்பு நாடு, எங்களது தோழமை நாடு என்று கூறி வரும் அமெரிக்கா இவ்வாறு தான் எல்லா நாட்டையும் கூறி அதே ஆசையை காட்டி அந்த நாட்டை கெடுத்து விடுவதை தனது நாட்டிற்காக பயன்படுத்திக் கொள்வது. ஆகவே இப்போது நாம் முழுமையாக தோண்டி கொண்டு விட்டோம். நமது மிக மிக முக்கிய நட்பு நாடான வங்காளதேசத்தை தற்போது பாகிஸ்தானிற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய எதிர்கட்சிகளாக ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா உருவாக்கி விட்டது நண்பர்களே. பாகிஸ்தானின் ISI அமைப்பும் சீனாவின் உளவு அமைப்பும் வங்காளதேச நாட்டில் இருந்து கொண்டு அந்த நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு நமது நாடு அந்த நாட்டுடன் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு யார் ஆட்சி செய்கிறார்கள், யாரை தொடர்பு கொள்வது என்ற ஒரு கேள்வியே அங்கே எழவில்லை. தற்போது நம்ம இந்திய அரசு அங்குள்ள இராணுவ அதிகாரி திரு வாகர் அவர்களிடமே பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வாகர் அவர்கள் அந்த நாட்டில் இராணுவ ஆட்சியை கொண்டு வர அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே 1975 முதல் 1991 ஆண்டு வரை அங்கு இராணுவ ஆட்சி மாறி மாறி இருந்தது. அது ஒன்றும் அங்கு சரிப்பட்டு வரவில்லை. அதனால் மீண்டும் அந்த இராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்கு திரு வாகர் அவர்கள் விரும்பவில்லை நண்பர்கள். ஆகவே தற்போது இந்தியா அனைத்து பக்கங்களிலும் தன்னுடைய எதிரிகளை வைத்துள்ளது நண்பர்களே. மேற்கு பக்கம் பாகிஸ்தான், வடக்கில் சீனா, கிழக்கு பக்கம் தற்போது 2வது பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ், தெற்கு பக்கம் சீனாவின் ஆதிக்கம் உள்ள ஸ்ரீலங்கா. ஆக இந்த 4 முனைகளிலும் நமக்கு வேண்டிய பிரச்சனைகளை கொடுக்கும் வகையில் அமெரிக்கா இவ்வாறு செய்துள்ளது. ஏனென்றால் இந்தியா மிக அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடு, உலக நாடுகளிடம் மிக அதிகமாக பேரெடுத்து வரக்கூடிய நாடு, பொருளாதார வளர்ச்சியில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடு. இதை வளர விடக்கூடாது. இது நாம் சொற்படி பேச்சை கேட்க வேண்டும். சீனாவுடன் போருக்கு செல்லும் என்று சொன்னால் இந்தியா போருக்கு செல்ல வேண்டும் என்று அதை விரும்புகிறது. நண்பர்களே, சீனா தைவானை பிடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே அது என்ன கூறுகிறது என்றால், அமெரிக்கா சீனா தைவானை பிடிப்பதற்கு வரும்பொழுது நீங்கள் ஈஸ்ட் லடாக்கை பிடிப்பதற்கு படையெடுக்கிறது. ஏன்னால் ஈஸ்ட் லடாக்கை பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் பல வட்டங்களாக POK உள்ள ஈஸ்ட் லடாக்கை பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் பல வட்டங்களாக பேசி வருகிறீர்கள்.
ஆகவே சீனா தைவானை பிடிப்பதற்கு முயற்சி வரும்பொழுது நீங்கள் உடனே லடாக்கை தாக்க வேண்டும். நாங்கள் இந்த பக்கம் கொண்ட பசிபிக் பெருங்கடலுக்கு தைவானுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம். நீங்கள் லடாக்கை பிடிப்பதற்கு கிழக்கு லடாக்கை பிடிப்பதற்கு சென்றால் முடிக்க ஆரம்பித்துவிடும் சீனா. ஆக அது தைவானை பிடிப்பதற்கு சற்று தாமதிக்கும் என்று கூறி வருகிறது. இதற்கு நமது இந்தியா இதுவரை ஒத்துக்கொள்ளவில்லை. இது சம்பந்தமான எந்த கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. மேலும் நமது இன்றைய நியூஸ் சேனலில் பல முறை தெரிவித்துள்ளோம். ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து அமைக்கப்பட்ட இந்த கோட் அமைப்பில் சீனாவிற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் 4 நாடுகளும் சேர்ந்து என்ற ஒரு அறிக்கையை வெளியிடுங்கள் என்று அமெரிக்கா இந்தியாவை வற்புறுத்தி வருகிறது. ஆனால் இதுவரை இந்தியா சீனாவிற்கு எதிராக எந்த விதமான கருத்தையும் கூறவில்லை. நண்பர்களே, அமெரிக்கா செய்யும் இந்த செயல் அதன் அழிவிற்கு வழிவகுத்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, ரஷ்யாவை முழுமையாக எதிர்த்து கொண்டது, சீனாவை முழுமையாக எடுத்துக்கொண்டது, ஈரானை முழுமையாக எதிர்த்து கொண்டது, நார்த் கொரியா நாட்டை முழுமையாக எதிர்த்து கொண்டது. தற்போது இந்தியாவை அமெரிக்கா எந்த காலத்திலும் நம்ப முடியாத அளவுக்கான செயலை தற்போது செய்துவிட்டது. நமது நாட்டிற்கு 4 பக்கங்களிலும் பாதுகாப்பு இல்லாமல் அமெரிக்கா செய்துள்ளது. நண்பர்கள், இந்த வகையில் நாம் எப்படி அமெரிக்காவை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க முடியும்? ஆகவே அமெரிக்கா எந்த நாட்டையும் வளர விடக்கூடாது என்று புரியாக உள்ளது. நேட்டோ நாடுகளை சேர்த்து அது ஒரு அமைப்பு வைத்துள்ளதை தவிர நேட்டோ நாடுகள் எதுவும் வளர்ந்து விடக்கூடாது. அவ்வாறாக அமெரிக்கா தனது நாட்டாமையை உலகம் முழுவதும் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இருந்து வருவதால் தற்போது இந்தியாவுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்துள்ளது. நண்பர்களே, தற்போது இந்தியா ராணுவம் வங்காளதேசத்திற்கு செல்லுமா என்றால் அவ்வாறு தற்போது செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. நண்பர்களே, ஏனென்றால் வங்காளதேசத்தில் உள்ள அனைத்து வேண்ட மக்களும் தற்போது இந்தியாவை ஒரு எதிர்ப்பு நாடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகியுள்ளது. இந்த தருணத்தில் நாம் வங்காளதேசத்திற்கு நம்ம ராணுவம் சென்றால் அங்கு அது சரியாக இருக்காது. இந்த பிரச்சனையில் பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்துள்ளது. ஆகவே நாம் வங்காளதேசத்திற்கு நமது இராணுவம் சென்றால் இங்கே சீனாவும் பாகிஸ்தானும் சேர்த்து கொண்டு நமது நாட்டின் வடக்கு பகுதியை பிடிப்பதற்கு அவர்கள் முயலலாம். ஆகவே நமது இந்திய அரசு என்ன செய்யப்போகிறது என்பதனை சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.